அவன் அப்படி இது உங்களுக்கு அன்பளிப்பா அந்த ஹெட்பெலி ஆக்சிடென்ட் வீடியோ பார்த்தனா அவன் ஒரு தரம் உதவி செய்யலை என்று சொல்லியிருக்கீங்களாமோ ஃபேஸ்புக் ஒன்றில் ஒரு டாக்டர் போட்டல் என்று சொல்லி அதை பார்த்துட்டு தான் மாடு வாங்கினதை நீங்கள் என்ன வகையில் உறுதிப்படுத்தினீங்க? அதைத்தான் நான் இப்போ உங்களை கேட்குறேன். நீங்கள் போன இடத்துல இந்த மாட்டை பற்றியோ இதை பற்றியோ ஒன்றுமே சொல்லல. சில இடங்களில் சில கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல குடும்பங்களுக்கு கூட ஒரு பொதுக்கிணறு இல்லாத ஒரு நிலைமை கூட வந்துட்டு இருக்கலாம். உங்களோட கிராமத்தில் அப்படியான ஒரு நிலைமை வந்துட்டு நிலவலாம். ஸோ அப்படி ஒரு நிலைமை எங்கேயாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தினா இப்போ எங்கே அங்கே என்ன ரோட் டிராக்டர் ஓடுதான் ஏன்டா இப்போ நிறைய பேர் கேட்டவே புத்தாம் உடன் காசு காட்டி எடுத்து தந்தவரோ அவர்கிட்ட பேரில் எடுத்து எடுத்ததோ கேட்டது கேட்க மாட்டேன். கள்ள குணங்கள் உள்ளாகலாம் கேட்பேன் சாடியா ஏன்னா என்ன மாதிரி எடுத்தவங்க எல்லாம் வீடியோவில் ஃபுல் காசு கட்டின இந்த மாதிரி காட்டினாங்க. உண்மையாக ஃபுல் காசு கட்டினதோ இல்லாட்டி உங்களுக்கு எது லீசிங்கில் கட்ட சொல்லி லீஸ் போட்டு தந்தோ இல்லை அரடி காசு கட்டி எடுத்ததோ என்னை பொறுத்தவரைக்கும் வந்து நான் யாரிலையும் பிள்ளை சொல்ல வரையில்லை. இதுதான் நான் நேரடியாக வந்து ஒரு நம்பரும் கொடுத்து உதவி செய்ய வரையில்லை. சரி 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 நீங்கள் கோடு போட்டுட்டு எல்லாம் இப்போ அப்படி ரோடு போகிறேன்னு பாருங்க. இதுக்கு கொஞ்சம் பையங்க வர அடிக்கணும் அப்படின்ட்டு அப்படி என்ன சும்மா இருக்கியா? நேற்று வந்தாங்களான் சாடியா நீ ஒரு தட்டொண்டு சட்டு நீ பொருளாதார ரீதியாக ஏதாச்சும் பார்த்து அதை செய்யணுமெண்டா வாழ்வா அது செய்யுங்கொண்ட மாதிரி சொன்ன நீ. அப்போ நானும் யோசித்ததான் அப்படி பிரச்சனை காலையில் அப்படி இன்றைக்குள்ள நிலப்பாடுகள் இருக்குன்னா செஞ்சால் நல்ல மண்டு. இப்போ வாழ்வாதாரம் என்றால் என்ன மாதிரி உங்களுக்கு வாழ்வாதாரம் என்றால் உங்களுக்கு ஓகேவா இருக்கும்? ஆடு மாடு கருவாடு தூளெல்லாம் பேக்கிங் பண்ணி அனுப்பினாங்க. ஹலோ சொல்லுமா ஐயா அப்படி மாடு ஒன்றும் பண்ணி தரையிலேயாமே ஒரு தரும் என்ன சொல்கிற கனகாலமாக நல்லா காய்ச்சி ஒன்று இந்த விரங்களையும் கொண்டு கருவாடு தூளெல்லாம் அனுப்பி சொல்லி போட்டு கடைசியாக காசும் போடாம விட்டு ரெண்டு அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு நாங்கள் புதிதாக ஒரு ஆளை வந்துட்டு சந்திக்க போகணும் அப்படின்னு தான் இருந்தாங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம் வந்து சில சும்மா அவனு அவரை சந்திக்க போகணும்னு சொன்னால் நான் சந்திக்க போகிறேன் தெரியலன்னு சொன்னால் இப்போ கடமைக்கு வந்துட்டு சந்திக்க இல்லாதானே வந்து நம்ம வந்துட்டு சந்திக்க போகிறாங்க வந்து அதுக்குரிய ஆக்களாக வந்துட்டு இருக்கணும். அப்போ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு புத்தூரில் எந்த ஒரு அண்ணா ஒரு கால் பண்ணியிருந்தார். பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன அப்போ டிக்டாக் பாடுதுன்ட்டு நீ பார்க்குறாங்கன்னு உண்டு ஹெட்செட் என்னென்ன அப்படி நீ மாறி மாறி வைக்கிறியாடாப்பா ஹெட்செட்டு கோதாரி விடுவானு கொண்டே மாறி நான் என்னத்துடாப்பா ஹெட்செட்டு எனக்கு பாடிக்கொண்டு இங்கே வேறு இதுக்குள்ள ரெண்டும் கிடக்கு நீ மாறி வச்சுட்ட விடாங்க அதான் சொல்ல மாறி வச்சுட்டேன் எடுத்துகிட்டு மாறி வச்சுட்டேன் வருவான் அப்போ அது தண்டி நான் என்னடாப்பா மச்சானே இன்னொரு சேராடலாம் உண்டு. அப்போ புத்தூரில் இருந்து ஒரு அண்ணா ஆள் கால் பண்ணியிருந்தார். வந்து மகனுக்கு வந்துட்டு இதயத்தில் வந்து ஓட்டையாமல் அப்போ ஆப்ரேஷன் செய்யணும் தம்பியா ஒரு ஹெல்ப் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி அப்போ சின்னப்படியே நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும். அப்போ நான் கேட்டேன் என்ன மாதிரி என்ன விளக்கம் எவ்வளோ முடியுமென்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல கவர்மெண்ட்டால் செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் சுணங்குமாம் பொருளை கொண்டு போகணுமாம் அங்கே வந்துட்டு இப்போ உடனே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே நேரம் வந்துட்டு சின்ன வயசாக இருக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஓட்டை வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அப்போ டாக்டர்ஸ் மேலே சொன்னவங்களாம் வந்துட்டு வளர வந்துட்டு அது கொஞ்சம் அடைபடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது இன்னுமே கொஞ்சம் பெருத்துட்டு தான் அப்போ வந்துட்டு கட்டாயம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்போ கவர்மெண்ட்டால் செய்கிறேன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் சொன்னாங்க உங்களால் ப்ரைவேட்டால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட இடத்துல இவர் சொல்லியிருக்கார் எங்கள்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொல்லியும் ப்ரைவேட்டால் செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளவு தேவை அப்படின்னு கேட்குறப்ப வந்து சொல்லியிருக்காங்களாம் 80 லட்சம் உண்டு. எனக்கு தெரிஞ்சு இதயத்தின் ஓட்டை அடைக்கிறதுக்கு 80 லட்சம் முடியுமான்றது எனக்கு சொல்ல தெரியலைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பைபாஸ் அண்ட் வந்துட்டு இந்த இப்படியான சர்ஜரிகள் கிட்டத்தட்ட ஒரு சேம் சர்ஜரிஸ் மாதிரி தான் இருக்கும். மேபி ஒரு 25 லட்சம்னா அது ஒரு 50ன்னு சொன்னாலும் ஒரு கதைக்கு நம்பலாமா. நான் 80ன்றது கொஞ்சம் கூட மாதிரி இருந்துச்சு எனக்குண்டா தெரியலை. பட் இருந்தாலும் நான் சொன்ன வந்துட்டு நீங்கள் ப்ரைவேட்டு போக வேண்டாமேன்னு சொன்னால்
அவ்வளோ லட்சம் காசை வந்துட்டு கொண்டு அதுக்கு கொடுக்க தேவையில்லை. அதுக்காண்டி வந்துட்டு உங்களோட பிள்ளை முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரையில் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டால் ட்ரை பண்ணுங்க. அதால் வந்துட்டு இது முடியும் அப்படின்னு சொன்னால் அதாவது வந்துட்டு இப்போ கவர்மெண்ட்டால் செய்யக்கூட கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் குறையத்தான் முடிய போகுது. அப்போ அதுக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம். இந்த ஒரு முடிவை நீங்கள் எனக்கு கேட்டுட்டு என்ன மாதிரின்ற ஒரு அப்டேட் ஒன்று தாங்க நான் வந்துட்டு உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு எங்கே போவோம் அப்படின்ட்டு யோசிக்கையும் தான் அக்கினி வந்து சொன்னால் அண்ணா காங்கேயன் அண்ணாட்ட போவோம் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள்கிட்ட நீண்டா அப்போ அந்த தான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம். பிறகு என்னத்துக்கண்ட இல்லை பைக் எடுத்து கொடுத்தனாங்க தானே அப்போ வந்துட்டு புக் வந்துட்டு போயிட்டு அண்ட் வந்துட்டு பைக் எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது, முன்னேற்றம் எதுவும் ஏற்பட்டிருக்குதா, என்ன மாதிரி அவர்கிட்ட வாழ்க்கை போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் ஒன்று வந்துட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ அன்றைக்கும் வந்துட்டு ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தவர் காங்கேயன் அண்ணா சம்மந்தமான ஒரு அப்டேட் ஒன்று போடுங்க நாங்களுமே வந்துட்டு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாட்டும் ஒரு வேண்டுகோளுக்கு முன்னே அங்கே வந்துட்டு முக்கியமாக அக்கினியோட வேண்டுகோளுக்கு நாங்கள் வந்துட்டு காங்கேயன் அண்ணாவை போயிட்டு வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வந்து அவற்ற நிலைமை இப்போ தற்சமயம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இன்றைய தினத்துலேருந்து நள்ளிரவாடா நேற்றையிலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்ரோல்ட்ட விலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ 82 ரூபாவா சரியா டாம்பனா 81 ரூபா வந்துட்டு இப்போ சாதாரண பெட்ரோல் 92 ஒக்டேனுக்கு வந்துட்டு கூடி இருக்குதாம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எவ்வளோ புது விலை 380 அந்த லிஸ்ட்டை தந்துட்டு போகிற அப்டேட் ஒன்று கொடுத்துடுவோம். பெரிய ஆக்கினியாக்கடா உண்மையிலே வந்து இந்த கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களாம் வந்து எவ்வளோ பாவம்னு சொல்லாமா எங்கடா வர இது ஓ அப்போ டீசல் விலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 79 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கு வந்து புதிய விலை 382. சூப்பர் டீசல் வந்து 90 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 443 மாறி இருக்குது. அதே நேரம் 92 ஒக்டேன் பெட்ரோல் வந்து 81 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 398 ரூபா புதிய விலை. 2 டாஸா 402 வைங்களேண்ணா. ஒக்டேன் 95 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 90 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 455 புதிய விலை. அப்போ நினைக்கிறேன் இந்த விலையை பார்த்தா காங்கேயன்னா நீ பைக் எடுக்காத போல இருக்குது. உண்மையிலே வந்து என்ன சொல்கிற காங்கேயன்னாண்டு மட்டுமில்லை எவருமே வந்துட்டு பைக்கோ காரோ வந்துட்டு எடுக்க ஒரு சிந்தனை கிடக்கூடிய ஒரு பைக்கு தான் நிலைமை வந்துட்டு மாறிக்கொண்டிருக்குது. அப்போ ஸ்ரீலங்காவில் வந்துட்டு இப்போ கூட்டியிருக்காங்க விலையை வந்து மற்ற நாடுகளில் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கூட்டிட்டு அதுவும் வந்து யூரோப்லாம் நினைக்கிறேன் 10 ரூபாய்க்கு மேலே அதாவது 2 யூரோக்கு மேலே போகுது நினைக்கிறேன் பெட்ரோல் விலைகள் தான் 230 அங்கே ஃப்ரான்ஸ்லையா 230 அப்போ பாருங்க 230 சொன்னாலும் இங்கே காசு கிட்ட 70 ரூபா 80 ரூபா கிட்ட வரும் வந்து. அப்போ இந்த வீடியோ பார்க்குற டைமில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்களோ அந்த நாட்டில் வந்துட்டு பெட்ரோல் வந்து எவ்வளோ விலை போகுது அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு நம்ம இன்றைக்கி காங்கேயன் போய் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சேம் டைம் வந்து இன்னும் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு அடிப்படையானதை வந்துட்டு உணவு உடை உறைவில் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உணவுக்குள்ளே வந்துட்டு தண்ணி சாப்பாடு எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ வந்துட்டு தண்ணி என்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா வீடுகள்லையுமே வந்துட்டு நார்மலாக ஒரு கிணறு வந்துட்டு இருக்கும் அவங்களோட தண்ணி தேவை வந்துட்டு பூர்த்தி செய்கிறதுக்கு. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில இடங்களில் சில கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல குடும்பங்களுக்கு கூட ஒரு பொது கிணறு இல்லாத ஒரு நிலைமை கூட வந்துட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு அது எங்கே இருக்குது அப்படின்றது வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு மேபி தெரிஞ்சுக்கலாம் என்று வந்துட்டு உங்களோட கிராமத்தில் அப்படியான ஒரு நிலைமை வந்துட்டு நிலவலாம். ஸோ அப்படி ஒரு நிலைமை எங்கேயாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தினா இப்போ எங்கள் மூலமாக நாங்கள் வந்துட்டு ஒரு பொது கிணறு உண்டு அதாவது கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு 10 குடும்பம் என்றாலும் பயன்பெறக்கூடிய மாதிரிக்கான ஒரு பொது கிணறு உண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானுக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு அவங்களுடைய ஒரு நீண்ட கால ஆசை அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு அந்த ஆசைக்கு நாங்கள் வந்துட்டு எந்த விதத்திலும் தடை இல்லாமல் அதுக்குரிய ஒரு சரியான பிளேஸை வந்துட்டு நாங்கள் ஃபைன் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அவங்க வந்துட்டு எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணா அவங்க மூலமாக செய்யணும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்துட்டு அதுக்கான தேடுதல் வந்துட்டு நீ வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆரம்பமாக இந்த வீடியோவில் வந்துட்டு கதைச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படி எங்கேயாவது ஒரு தேவை இருந்தால் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் வந்துட்டு பார்த்து ஓகே அப்படின்னு சொன்னால் இப்போ கிணறு கட்டுறா தெரியும் வந்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு நிலம் ஒன்று வேணும். அப்போ அதெல்லாம் வந்துட்டு ஓகே இருக்கக்கூடிய மாதிரிக்கு பெர்மிஷன் எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு இடமா பார்த்து வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உடனடியாக அதையும் செஞ்சு தர தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து விளக்கிட்டு காங்கேயன் நாட வீட்டுக்கிட்ட போய்ட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அவற்ற நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். இங்கே ரோட்டு நடக்குது உலகம்
மகாங்கனோட காபம் காங்கேயன் பைக் எடுத்தோன்னா காப்பேட் அடிச்சு கொடுத்தீங்களாப்பா. இனி நாங்கள் ரோட்டில் ஏரியா பார்த்தா இருக்காச்சு பைக் எடுத்து கொடுப்போம். அதுதான்டாப்பா. காப்பெட் அந்த ரோட்டு நீளத்துக்கு போதா? இந்த ரோட் மாதிரி எங்கடா போய் காங்கேயன் ரோட்? ஆ இது என்னடா இப்போ இது? ஏன்னா அதால் போன என்ன வச்சேன் உள்ள விடுங்க வண்டி. இந்த டிராக்டர் வருதான் நாங்கள் என்ன ரோடு வேலை செய்கிறாங்க டாக்டர் இங்கே நிற்கல பைக்கு தானே இல்லை ஆ கார் என்ன அப்போ உள்ளுக்கு யோசிப்பான். ரோட்டு போட்டால் இனி காரை உள்ளு கொண்டு தான். ஆ ஓ அதை காணல பைக்கு காணல. நாய்க்கு பெயிண்ட் அடிச்சு விட்ருக்கான் காலுக்கு முகத்துக்கும். பைக் எடுத்து கொடுத்தனால இந்த ஒரே ஓட்டம் போல. ஓமோம் ஓம் நீங்கள் ஆறுதல் வாங்க. அப்பா இதா தம்பி அக்னி வா நான் அக்னி இது எப்படி போகுது வாழ்க்கை? இப்போ ஒரு நல்ல ஒரு கட்டத்துக்கு வந்துருக்கு. என்ன இப்பாண்ட இப்போ எப்பயில இந்த நாளுக்கு ஒரு நல்ல ஒரு விடியலாக இருக்கு இன்றைக்கு. அக்னி இப்போ இந்த இளம் வயது பொடிகள் எல்லாம் திருமணம் செய்கிறாங்கண்ணே. உதாரணமாக இப்போ நேற்று கூட நீ போன இடங்களில் பார்த்துருப்ப. இப்போல்லாம் சின்ன பிள்ளைகள் 20-21 வயசுலாம் திருமணம் செய்கிறாங்க. அப்படி பார்க்கக்குள்ள உனக்கு 21 வயசானே. இப்போ உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரையிலையோ? இல்லை. ஆ எந்த எண்ணம் வரையில? திருமண எண்ணம் வரையில. இல்லாட்டி இந்த காதலன்ற எண்ணமே வரையிலையோ? காதலன்ற எண்ணம் வந்தது என்ன சொல்கிறேன் வாரதாக இருந்தாலும் பயம் எனக்கு. அது கொண்ட அந்த வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு. அப்போ காதலன்று வந்தாலும் திருமணம்ன்றது இப்போ இல்லை. உண்மையை சொல்ல போனால் வந்து ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் லைஃப்பில் நான் ஒரு பட்ட கூட நான் கதைச்சதும் இல்லை. இப்படி சும்மா எதுவும் கொப்பியல் மட்டும் கேட்குறா மட்டும் கதைக்கிறது தாங்கன்னு சொல்லி மற்றும்படி பள்ளிக்காதல் ஒன்றுமே இல்லை எனக்கு. மற்ற நீ போன வகுப்புகளுக்குள்ளே அது ஆக சின்ன நீ எத்தான் அவனோட படிப்பு விட்டேன். நேஷனல் ஸ்கூல் படிப்பேன். அதான் எத்தான் அவனோட படிப்பு விட்டேன். கோயில் மட்டும் 16 வயசுக்குள்ளே இருந்தா அது இல்லை. சில பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அந்த நேரத்தில் உன்னை பார்க்கக்கூடிய மாதிரி நீ இல்லையே. அதுதான் உண்மை. உண்மை அதுதான் 100% உண்மை அது. சரி எப்போ எத்தனை வயசில் கட்டுற ஐடியா? ஒரு சராசரி ஒரு ஆணா என்ன செய்கிறது ஒரு 28 ஒரு 29க்குள்ளே மேக்ஸிமம் 2க்குள்ளே வெட்டிங் பண்ணும். இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு இப்போ இதில் வந்து ஒரு ஈர்ப்பு குறைஞ்சிட்டு. இப்படி சொல்லக்கூடாது. அது போல இப்படி சொன்னேன்னா இப்போ யாருக்கும் ஒரு ஐடியா இருந்தால் அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா அதுதான் ஈர்ப்பு இல்லை அவனை கல்யாணம் கட்டின்னு ரெண்டா நார்மலாக எத்தனை கட்டுற ஐடியா? இல்லை சராசரியாக ஒரு ஆணா வந்து ஒரு 28 29 அப்படி அந்த 2 ஏஜுக்குள்ளேயே வந்து என்ன சொல்கிறேன் அவங்கள வீட்டத்தில் ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அவனுக்கு கொண்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டு. யாருக்கு? ஒரு ஆணுக்காக. அந்த உன்னடா என்னையோ அது வந்து நடக்கும்போது பார்ப்போம். முதலாவது உண்ட ஒரு ஐடியா எத்தனை வயசுல? இன்னொரு ஐடியா வந்து ஒரு 28 அப்படி 29. அதாவது சராசரி ஒரு ஆனா ஒரு 29க்குள்ளே கட்டிடுவோம்ன்ற. ஆமாம். அப்போ நான் இல்லைன்ற இல்லை நீங்கள் அதுதான் சிச்சுவேஷனில் புள்ளியாக கிடக்குது. என்ன பிள்ளை? வீட்டு வேலை நடக்குது, நிறைய வேலை கல்யாணத்துக்கு இல்லை கட்டலாம் பிரச்சனை இருந்தாலும் சொல்கிற தெரியாத வந்து வர அடியை வந்து அழகா வீட்டில் இருத்தாட்டு. இப்போ இங்கே கட்டுற எல்லாம் வீடு வச்சுன்னா கல்யாணம் கட்டுறாங்களா? இல்லை சில பேர் இப்படித்தானே. சில பேர் வந்து அவசரத்தில் ஆடுவாங்க, சில பேர் வந்து அதிக பாசத்தில் ஆடுவாங்க. அப்படி இருக்கிறீங்க எப்படி தெரியுது பார்க்க? ஆ எங்க ஆளுங்க என்ன வேலைண்டை? நான் இல்லையா லீவ் இல்லையா? அரசாங்க வேலை என்னத்தில் போனவர்? பைக்குக்கு பெட்ரோலுக்கு விலை ஒன்று விஷயம் தெரியுமே. எப்போ ஒன்றுது? எவ்வளோ ஒன்றுது? என்னத்தில் பார்த்தீங்க? என்னத்தில் பார்த்தீங்க? 100 ரூபா ஒன்று உண்டா? ஆ
என்னடா அப்போ நான் இருக்க பைக்கை பார்த்துட்டு போகணும் வந்தேன். புத்தகம் வந்துடு புத்தகம் வந்துடு புத்தகம் வந்துடு கொண்டாங்க. புத்தகம்னா பிள்ளையோட புத்தகம் பைக் புத்தகம் புல்லு போயிச்சிட்டீங்க இந்த ஜோக்குக்கு. இல்லை புத்தகம் யோசிக்கவில்லை எந்த புத்தகம் நான் பைக் புத்தகம் தான் கேட்டுறேன். இந்த தானே சொல்லி கிடக்கு சும்மா. சரியாக நீ இப்போ நீ வந்து கல்யாணம் போகிற பொம்பளை எப்படி கொண்டு எதிர்பார்க்குறேன்? பெண் மாதிரி இருக்கும்ல. பெண் மாதிரி ரெண்டா. எப்போ வந்த புத்தகம்? ஒரு கிழமை கொடுத்து இதை குத்தும் வஞ்சியே. இதுதான் ஒரிஜினல் ஆள் வருதோ? இல்லை இல்லை கலர் மாறிச்சு போல. அதுதான் முதல் சிவப்பு இப்போ மஞ்சள். ரவீந்திரன் காங்கேயன். காங்கேயன் அப்பாவுக்கு ரவீந்திரனா பேர்? ஓ உங்களோட அப்பாவுக்கு என்ன பேர்? எங்கட அப்பா ஸ்ரீ மனோகரன். ஸ்ரீ மனோகரன் ஆளுங்க பேர்? எங்கடப்பா ஓ எங்கடப்பா கோபாயில். கோப்பாயில் என்ன என்ன இருக்கா வந்தேக்கே அவனுக்கு கதைக்கணுமோ இல்லையோ? சும்மா போகிறதா வந்துட்டு கதைக்கணும். நான் அதான் கதைக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரிஜினல் புத்தகம் இதுதானே? மேட் இன் இந்தியா. ஓ அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்தது ஒரு விசேஷமும் இல்லை, சும்மா ஒரு நீங்கள் நினைக்கக்கூடுமே நாங்கள் மறந்துட்டோமண்டு. அப்போ அதுக்காண்டியும் மற்றது மக்களுக்கு வந்துட்டு உங்களோட புத்தகம் உங்களோட கைக்கு வந்துட்டுன்றதையும் தெரியப்படுத்துவோன்றக்காண்டி தான் வந்தேன். காட்டுறது நல்ல நாங்கள் நினைச்சு நாங்கள் வந்து ஒரு மாதமா அது டேல வெளியில வந்து வீடியோ போட்டிருக்கலாம். போட தான் வேணும் கட்டாயம். ஏன்டா இப்போ நிறைய பேர் கேட்டவே புத்தகம் உடன் காசு காட்டி எடுத்து தந்தவரோ அவர்கிட்ட பேரில் எடுத்து எடுத்ததோ யாராக்கள் கேட்டது? இப்படித்தான் ரோட்டு வழியா போய்க்க தானே எல்லாம் அவே முகங்கழிட்டு இருந்த பெரும்பாலும் கழுவிக்க வாடகை ஒரு அவனை சொல்கிறான் கொஞ்சம் தாடுக்கான முடிஞ்சு. பொஸ்ஸா ஓத்தே பொஸ்ஸா எனக்கு அடிச்சு வரி இப்போ ரவுண்ட் போட்டு வருவார். அப்படி நல்ல மாதிரியை கேட்டாங்க இல்லை உங்களோட இந்த விளக்கம் ரெண்டே சாடியாக ஒரு சந்தேகம் கேட்க மாட்டேன். கள்ள குணங்கள் உள்ளாகலாம் கேட்பினோம் சாடியா. ஏன்னா என்ன மாதிரி எடுத்தவங்க எல்லாம் வீடியோவில் ஃபுல் காசு கட்டின மாதிரி காட்டினாங்க, உண்மையாக ஃபுல் காசு கட்டினதோ இல்லாட்டி உங்களுக்கு எது லீசிங்கில் கட்ட சொல்லி விட்டாங்களோ லீஸ் போட்டு தந்தோ இல்லை ரெடி காசு கட்டி எடுத்ததோ ஆட்ட பேரில் வந்துண்டு. அப்போ என்ன சொன்னீங்க? வேற தான் ரோட்டில் போய் கதைக்கிற வெறுமையா சொல்லி எங்கட ரெடி காசு கட்டி தான் எந்த பேரில். அப்போ ஓகே. அப்போ அப்படியும் சந்தேகம் வருது. எங்கட சனத்தை என்ன கசையலாம் கிணத்துக்கு உதவி கொண்டே போகிறான். நான் கேள்விப்பட்டேங்க. அப்படித்தான் போடணும் மிஞ்ச ஒன்று ரெண்டு பேரை கொண்டு வேணா ஒரு 10 ரூபா கெல்புக்கு அடிச்சிருக்கோம் கதைக்கிறோம். கொண்டா எங்கே இருந்தா உடுவில் எனக்கு சரியான கொண்டா எனக்கும் ஒரே கோல் வருது. அப்போ கட் பண்ண வராங்க. இதாக இருந்து ஹலோ ஹலோ வணக்கம். நான் ஏமனிலிருந்து தம்பி கிருஷ்ணா தானே? ஆமாம். நான் நேற்று கூட இந்த ஹெட்பெலி ஆக்கள் இந்த வீடியோ பார்த்தேன்னா அவன் ஒரு தரம் உதவி செய்யலை என்று சொல்லி இருக்கலாமோ? ஹெட்பெலி ஆக்களோ யாரை சொல்றீங்க? அந்த அந்த மத்து என்ன மிருசுவில் மத்தியில் நீங்கள் அந்த 2 காலம் இல்லாதா? ஓ அந்த வீடியோ எப்போ பார்த்தீங்க? இப்போ ராத்திரி டோவாவில் இருந்து ஒரு ஆள் அனுப்பினாங்க. அப்போ இப்போ அவர் அனுப்பித்தான் நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்கறதோ இல்லாட்டி எங்களோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்களோ? அதுக்கு முதல் பார்த்துருக்கிறேன். அந்த நீங்கள் அந்த இதுக்கு போனதுக்கு பிறகு சன்னல் பார்க்கல. ஜெயிலுக்கு போன பிறகு மற்றது அதுதான் அதை நீங்கள் கேட்குறீங்களே இல்லை ஏதாவது வேறு ஆக்கள் ஏதாவது உதவி செய்தவையோ கொண்டவையோ உண்டு. ஆமாம். மாடு ஒன்று வாங்கி கொடுத்த நான் 3 லட்சம் ரூபாய்க்கு காசு அனுப்பி ஒரு படம் அனுப்பினவன் அந்த மாட்டுன்ற படம் எல்லாம். ஆனால் உங்களுக்கு அதை பற்றி எது விதத்திலும் ஒரு மென்ஷன் பண்ணி. ஓஹோஹோஹோ நீங்கள் அப்படி வாரீங்களா? அது சரியா? எப்போ நடந்தது? விளங்குது எப்போ நடந்தது? இது வந்து முதல் ஒரு வீடியோ வாட்ஸ்அப் என்ன ஃபேஸ்புக் ஒன்றில் ஒரு டாக்டர் போட்டதுன்னு சொல்லி
அதை பார்த்துட்டு தான் நான் என்னுடைய மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் நானும் சேர்த்து ஒரு என்ன உங்களுக்கு உதவி வேணும், ஆனால் தொடர்ந்து செய்யலாது. இப்போ வேணுமெண்டா ஒரு 150 ரூபா அனுப்பி விடுறேன். ஏதாவது உங்களுக்கு வாழக்கூடிய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது செய்யல போகணும். அப்போ அவன் சொல்லிச்சுன்னா, அப்போ நான் சொன்னேன் ஒரு கோழி வாங்கி கோழி கூட ஒன்று கட்டி அதுக்கான சிலவை செய்து கொஞ்சம் கோழி வாங்கி தரலாமோன்னு. அது கோழிகளுக்கு நோய்கள் பிடிச்சு அதால் பிரச்சனை வருமாப்பா, நீங்கள் அப்படி என்ன எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு கறவை மாடு ஒன்று வாங்கி தாங்க. மாட்டுக்கு நோய் வராதாமோ? என்னது அப்புறம் என்ன நடந்த? கறவை மாடு ஒன்று சாப்பனோட கண்டவன் சந்திச்சிருக்கு படம் அனுப்பினாவே. அப்ப எவ்வளவு வண்டி கேட்டேன். ஒன்று 3,20,000, இது 2,80,000. அப்ப நான் பார்த்தேன். அப்ப இந்த 2,80,000 ரூபா தங்களுக்கும் பிடிச்சு கொண்டு அதை நாங்கள் வாங்குறோம். 6 மாத சினைப்பட்டது. 6 மாசம் கண்டுதாச்சு. எப்படியோ கண்டுதாச்சு. அப்ப பிறகு அதுக்கு பிறகு ஒரு டெலிஃபோன் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அந்த படியனை பார்க்க வந்து ஒரு டெலிஃபோன் ஒன்றும் இல்லை, ஏதாவது பழசு இருந்தா கொடுத்து விடுறீங்களோன்னு நான் சொன்னேன். பழசை இங்கே ஜெர்மனில இருந்து கொடுத்துடுறதுலும் பார்க்க ஒரு டெலிஃபோன் எவ்வளோ முடியுமென்னு 35,000 ரூபா மட்டும் முடியுமென்னு நான் அந்த காசு அனுப்பி விட்டேன். அதுக்கு முதலும் ஒரு 180 ரூபா அனுப்பி விட்டேன். ஆனால் அவன் பிறகு அந்த டெலிஃபோன் நம்பர் எனக்கு கனெக்ட் பண்ண முடியாம போச்சு. வாட்ஸ்அப் நம்பர் பிறகு வேலை செய்யுது இல்லை. பாரு, இப்போ நீங்கள் மாட்டுக்கான காசு அனுப்பினீங்களா? சிலோன் காசுக்கு 3 லட்சம் ரூபா அனுப்பி கொடுத்தேன். சரி, கொடுத்த நீங்கள் அப்போ கொடுத்து மாடு வாங்கினதை நீங்கள் என்ன வகையில் உறுதிப்படுத்தினீங்க? அதைத்தான் நான் இப்போ உங்களை கேட்குறேன். நீங்கள் போன இடத்த இந்த மாட்டை பற்றியோ இதை பற்றியோ ஒன்றுமே சொல்லல. பாரு, இப்போ அந்த மெக்கு கவனம் நீங்கள் என்னென்றால் இது இப்போ நீங்கள் மாடு வாங்கி கொடுத்த எவ்வளோ காலம்? மாடு வாங்கி கொடுத்து 1.5 மாதம். 1.5 மாதமா? 1.5 மாதம் வேற கூட வரும் வேண்டாம். நாங்கள் இப்போ போய் 1.5 மாதமாக போகல. இல்ல இந்த முதல் நான் காசு அனுப்பி கேட்டேன்னா அந்த டாய்லெட்டுக்கு நீங்க இருக்கிறதுக்கு ஏதாவது வசதி செய்து தரணும்னா, அப்படி என்றால் அதுக்கு அனுப்புங்கத்தான் நான் அனுப்பினது பிறகு அந்த பெட்டை சொல்லிச்சுது. நாங்கள் அந்த காசை இன்னொரு ஆள் வந்து வெளிநாட்டுக்காரர் அது இந்த ஹெல்ப் பண்ணி தார மண்டவன் அப்படி என்றா. அப்ப நான் சொன்னேன், நீங்கள் அந்த கெட்பலிக்கு கிளிநொச்சிக்கு ஒவ்வொரு நாள் போய் வரணும், அந்த செலவுக்கு 8,000 ரூபா மட்டும் முடியுதுன்னா. அப்ப நான் சொன்னேன், இந்த காசை அந்த செலவுக்கு வச்சிருக்கோம். அப்ப உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது செய்யணும்டா செய்து தாரேன்னு தான் நான் இது பிறகு காசை அனுப்பினேன். மாட்டின் படம் போட்டவே இல்லோ? மாடு வாங்கின பிறகு ஒன்றும் காய்க்கலையா அவங்களோட? நான் கேட்கறேன். நான் 2 தடவை 3 தடவை எடுத்து காய்ச்சேன்னா என்ன மாதிரி என்ன கொஞ்சம் மடி வாங்கி நிக்குது, கண்டு சாட்சி மாதிரி தான் தெரியுது, அப்படி இப்படி சொல்லிச்சுன்னா. இப்போ உங்களோட தொடர்பில் இல்லையோ? இப்ப தொடர்பில் இல்லை. ஏனென்றால் அவன் நம்பர் அதான் நான் உங்களுக்கு எடுத்தேன்னா நீங்கள் அவன் தக்காளி அந்த தச்சமயத்து நம்பரை எனக்கு ஒருக்கா போட்டு விடுறீங்க. உங்கள்ட்ட அவன் நம்பர் இருக்கா? இப்ப என்னட்ட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு என்னுடைய டெலிபோன் வந்து கடையில களவு போட்டுது. அப்ப அதுல உள்ள அந்த முழு பர்டிகுலர்ஸ் எல்லாம் அதை களவெடுத்துட்டாங்க. பாரன், இப்ப உங்கள்ட்ட இருக்கிற அவர்கிட்ட நம்பர்கிட்ட கடைசி நம்பர் என்ன தெரியுமா? கட் பண்றீங்களே, நான் சொல்றேன். கட் பண்ணினா என்னன்னு சொல்லுவீங்க? இல்ல போறோம் ஆரம்பம். இதுதான் அந்த நம்பரை வந்து நாங்கள் கொடுத்து உடைக்க வர பிரச்சனை. ஹலோ, ஓமம். அவன் வந்து ஒரு தரம் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லல. அந்த வேலைக்கெல்லாம் மக்கள் உதவி செஞ்சேன்னு சொன்னவன் நான் மாட்டுக்காக சொல்லல. அந்த வேலைக்கதை எனக்கு அது பிறகு நடந்தோ தெரியல. டாய்லெட்டுக்கு முதலே நான் இந்த மாட்டுக்கதை கதைக்கிறது வாங்கிட்டேன். அப்ப இப்ப மாடி பங்குயா? அதுதான் நான் உங்களை கேட்கிறேன். நீங்க போய்க்க மாடு நின்றதா? நான் போய்க்க மாடு நிக்கல 2-3 ஆடு நின்ற கிடந்தேன். அதுவும் அவங்களுடைய வரியா?
தெரியல என்னண்டு ஏனண்டா எனக்கு நீங்களே சொன்னீங்க எனக்கு வந்து நான் அந்த 35 லட்சமே கட்டக்கூடிய வசதி நான் செய்வேன். ஏனண்டா என்னுடைய ஒரு பேரன் மாதிரி தான் பார்க்க தெரிஞ்சது. அப்ப நான் சொன்னேன், நான் ஏப்ரல் மாதம் நான் சிலவனுக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு வந்தா நேர பார்த்து ஏதாவது உங்களுக்கு மேலதிகமா உதவி செய்யலுமெண்டா செய்வேன் என்று சொன்னேன்னா நான் அதுக்கிடையில அதுகளுக்கு இந்த டெலிபோன் பிரகாரம் இந்த வாட்ஸ்அப் வேலைய மாட்டேன்றது நான் இதுல வருது இல்லை. நான் இப்ப பார்த்துட்டு உங்களுக்கு போருங்க வார நாங்கள் என்னென்றால் இப்போ உண்மையாக நடந்த விஷயம் என்னன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு ஆளை குற்றம் தீர்க்கக்கூடாது. கொஞ்சம் போகிறோங்க நாங்கள் அவைகளுக்கு அடிச்சு போட்டு உங்களை திருப்பி அடிக்கிறேன்னா அவைக்கு ஒன்றும் அடியாதீங்க. நான் கேட்டது உங்களை தற்சமயத்துக்கு அவைன்ற நம்பர் என்னென்னா அது வாட்ஸ்அப்புக்கு போகுது இல்லை. ஏன் அவையில் அடிச்சு கேட்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? இல்ல ஒரு கையால கொடுத்துட்டு இன்னொரு கை சொன்னேன் வந்துடுவேன். இல்லை இது என்னடா அப்போ உங்களுக்கு மாடை வாங்கினேன்னு சொல்லி போட்டு மாட்டுன்ற போட்டோ அனுப்பி மாடு வாங்காட்டும் தான் என்ன வியல்? அதுவும் சரிதான். ஏனண்டா எவ்வளவு நம்பி நீங்க 35 லட்சம் மட்டும் நீங்க இப்ப இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்டா, என்ன பொறுத்த வரைக்கும் உதவி பெறுறாங்களா இருக்கட்டும் உதவி கொடுக்குறாங்களா இருக்கட்டும் யாருமே பாதிக்கப்படக்கூடாதா? ஊர்ல ஆட்களுக்கு சொல்லி ஏன் அது நீங்க சொன்ன மாதிரி எதுவும் சரியான ப்ரூஃப் இல்ல. அதைத்தான் சொல்றேன் நான். இப்ப ப்ரூஃப் பண்ணி போட்டு அடிக்கிறேன்னு தானே சொல்றேன் நான். நீங்கள் என்னட்டு கேட்பீங்க? அது நான் சொன்னது நீங்க சொன்னு கேட்க மாட்டேன். எப்படி கேட்கறேன்னு மட்டும் போறோங்க கொஞ்சம் நாங்க அடிக்கிறேன் பாருங்க திருப்பி. சரியா? அப்போ நீங்கள் அடிச்சு ஒரு கொஞ்சமா சோட்டா வேற ஒரு தினம் ஒரு உதவி செய்யல வாழ்ந்த வாதத்துக்கு ஒண்ணு செய்யலையோ என்று கேட்டு தச்சமயம் அப்படி ஒரு தனி செய்யலையா நான் அவையோட போறாங்க. சரி 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 நீங்கள் கோடு போட்டுட்டீங்கலாம். இப்போ அப்படி ரோடு போறாட்டு பாருங்க. இது கொஞ்சம் பையங்க வரேன் அடிக்கிறேன். ஓகே ஓகே அக்கா சொல்லுங்க என்னென்று கண்டுபிடிக்கலாம் நடந்தது என்னென்னு கண்டுபிடிக்கலாம். உங்களோட மூளை மாட நிற்கணும் இல்லாடிச்சா அப்படி சொல்லிட்டுனா கேட்க வேணும். அதான் இப்போ எடுத்து இப்போ வந்து நான் ஃபோன் பண்ணி 3-2 கேட்டால் அவனுக்கு சந்தேகமே வேறு சொல்லிட்டாங்கன்னு. அப்போ எப்படி கேட்டு தான் கண்டுபிடிக்கலாம்? இல்லை எப்படி கேட்கலாம்? நீங்கள் ஏற்கனவே வாழ்வாதாரம் செய்தீங்களான்னு கேட்கலாம். வாழ்வாதாரமே செஞ்சீங்களா? வாழ்வாதாரமே தான் வச்சு தொழில் மேரேஜ் ஏறாதபடியாக செய்திருக்கலாம். சில நேரம் பால் எடுத்து பண்ணைக்கு கொடுத்துருக்கலாம். சில நேரம் பார்க்க பராமரிக்க இயலாத கட்டத்தில் விற்றுருக்கலாம். சாப்பிட்டீங்களா நீங்கள்? ஓ ஓகே நீ சொல்ல என்னென்னு கேட்கலாம். இந்த போன பையனடா பாவம்டா கொண்டாட்டின்றாக்கு பேரா சொல்ல என்னென்னு கேட்கலாம் நீ சொல்ல. ஏன் அவன்கிட்ட போடுக்க நாங்கள்கிட்ட உண்ட போடல சொல்ல சொல்ல என்னென்று கேட்கலாம். இப்போ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் யாரிலையும் பிள்ளை சொல்ல வரையில்லை. இதுதான் நான் நேரடியாக வந்து ஒரு நம்பரும் கொடுத்து உதவி செய்ய வரையில்லை. உங்களுக்கு கூட நாங்கள் தான் பொறுப்பு எல்லாம் செஞ்சுருந்தாங்க. இதில் வந்து ஒரு தருமே பாதிக்கப்படலை. யாரவன் உலகத்தான் யாருமே சந்தேகிக்கலாம். ஆனால் நாங்கள் செய்கிற சரியாக செஞ்சோம்னா யாருக்கும் பயப்பட தேவையில்லை. சரி தானே? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தரும் பாதிக்கப்படக்கூடாது. சரியோ? இப்போ தம்பி அடுத்து என்ன கொஞ்சம் பெறுவார் அதான் சொல்கிறேன். இல்லை என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க. அவே என்னங்க அவே முகமுறைச்சுடன் நான் கேட்காதே ஒரு ஆள் கேட்டது வாழ்வாதாரம் செய்யணும். ஹலோ என்னடா செய்யற செல்லக்குட்டி? ஐயோ ஐயோ எங்க தங்கச்சி அவர் அங்க வீட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல சித்தியை பார்க்க வந்தேன். ஐயோ அப்ப தம்பி எங்க இப்ப? வீட்டை அவன்கிட்ட போன் இல்லையோ? நான் போன் வச்சிருக்கிறேன். எனக்கு ஆல்ட்டு நம்பர் வேணா போடுறீங்களே? சரி போட்டோம் டக்குன்னு போடுங்க இருக்கா? சரி ஓகே ஓகே நானக்கா அவனுக்கு எடுத்த உடனே அப்படிதாங்க அவன்கிட்டே வந்து ஒரு மெல்லிய குரல்னாடா. மற்ற நான் எடுத்தோன்னே அப்படி தான் கேட்குறான். செல்லக்கூடிய என்ன செய்யறாங்க கேட்குறேன் நான். அப்போ அதான் அப்படி கேட்குறான். சரி பரவாயில்ல. இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் இப்போ உண்மை போய் என்னென்ன ஏமாறுதையும் குற்றம் தீர்க்கலாம் தானே கேட்போம் என்னன்னு சொல்லி. ஏன்னா இப்போ அந்த ஆள்கிட்ட மனசு கொஞ்சம் வேதனைப்படும் இல்லை ஏன்னா அதால் வந்து கேட்போம். இதால் நான் ஒரு நம்பரே நேரடியாக கொடுத்தோன்னு செய்கிறதில்ல. நாங்கள் இது செஞ்சு செய்கிறது. உங்களோட பாடுகள் எப்படி போகுது? ஏதாச்சும் முன்னேற்றங்கள்? ஓ என்ன வகையில் முன்னேற்றம்? என்ன பண்ணைக்கு பால் கொடுக்குறாரு, வெள்ளமையாக கொடுக்குறத விட கொஞ்சம் கூட கொடுக்குறாரு. அது எப்படி? 2 மாடு மட்டும் கண்டு விட்டா வேறு போட்டு விட்டவர் இல்லை.
போட்டுட்டேன் இல்லை அதுவும் போட்டு மற்ற மாடும் கண்டு போட்டுட்டா வெரி குட் இதில் நிற்கிது. ஆனால் இப்போ 2 மாடு பால் போட்டும் இப்போ பெட்ரோல் விலை விட்றதெல்லாம் பிரச்சனை என்ன இருந்தாலும் ஓடர் ஒவ்வொரு நாளும் கொடுக்குற பால் கொண்டு போகாம முடியல. விடையில அதோட கொஞ்சம் பண்ணா பரவாயில்ல. இப்போ 10, 9, 10 கொஞ்சம் மற்ற இப்போ இடமும் பக்கத்தானே அதால் பிரச்சனை வச்சு இல்லை வரைக்கும் எங்களுக்கு கிட்ட தானே இப்போ இது ஒரு தலையடியாகடா பொறுங்க வார் கடை இவங்க முதல் பழைய வேறு நம்பர் ஒன்று வச்சுக்காங்கடாப்பா அந்த நம்பர் இப்போ மாற்றம் போல அந்த நம்பருக்கு இவர் அனுப்பின நம்பருக்கு நான் அடிச்சு ஆரம்பில்ல தங்கச்சி அனுப்பி இங்கே தங்கச்சி அனுப்பினா வேறு நம்பர் தான்ப்பா அம்மா சொல்லு இந்த உலகத்தில் பொய் சொல்லாத மனுஷன் ஒருத்தருமே இல்லைக்கா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பொய்ன்னு சொன்ன இல்லையா உங்களுக்கு ஒரு பையன் சொல்லி எங்களுக்கு நான் வந்து எங்களுக்கு நான் பொதுவாக கேட்குறேன் சில காரணங்கள் வந்தால் சொல்லத்தான் வேணும். என்ன மாதிரி போய் சொல்லிக்கிறீங்க என்ன அப்படி போய் சொல்கிறேன்னா வீட்டான்னு சொல்லுவேன். அதான் வீட்டு அக்னியார் போய் சொன்னீங்க இந்த மனசு தொடுத்துட்டு போய் சொல்லலாம் அந்த வாழ்க்கையில் உண்மையாவதா நேர்மையின் சின்ன மண்டாக்கின்னு சொல்லுவாங்க நான் நேர்மையின் சின்ன மண்டை அக்னிக்கு கை வைக்கணும்னு சொல்லுவாங்க அக்னின்னு சொல்ல மாட்டாங்க இவன் என்ன படுக்கிறான் இல்லை சி இதை கேட்காட்டி எனக்கு மண்டை அடிச்சிடுவேன் இப்போ அந்த அடிக்கா ஹலோ டேய் செல்லக்குட்டி என்ன அடிக்கடி நான் நம்பர்களை மாற்றி ஐயோ என்ன நோண்டி ஆகி கொண்டிருக்கா பண்ணி அவன் அங்க சித்தி இது என்ன விளக்கம் என்றால் எப்படி இருக்கிறேன் முன்னம் அப்படியேண்டு அப்படி என்ன சும்மா இருக்கியா நேற்று வந்தாங்களான் ஆமாம் நிஜமா இருக்கும். அடே என்னென்றால் நேற்று உங்கள் வந்தது வீடியோலையும் கதைச்ச கொண்டது இப்போ வீடும் போய் கொண்டிருக்க ஒரு பக்கத்தால் அது சந்தோஷமான செய்தி ஷாடியா நீ ஒரு தட்டொண்டு தட்டு நீ பொருளாதார ரீதியாக ஏதாச்சும் பார்த்து அதை செய்யணுமெண்டா வாழ்வா அது செய்யுங்கோன்ற மாதிரி சொன்ன நீ அப்போ நானும் யோசித்ததான் அப்படி பிரச்சனை காலையில் அப்படி என்னைக்குள்ள நிலப்பாடுகள் இருக்குன்னா செஞ்சால் நல்ல மண்டு இப்போ வாழ்வாதாரம் என்றால் என்ன மாதிரி உங்களுக்கு வாழ்வாதாரம் என்றால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஏதும் கோழி வளர்ப்புகள் இங்க தோட்டம் பண்ண செய்யல தோட்டத்துக்கு கோழி வளர்க்க இல்லாது ஆடு மாடு மாடு இங்க கட்டி பாக்குறது மாடு ஆடும் கட்டி பார்க்கல அப்போ வேறு கடை 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 இருக்குது அது பக்கத்துல இருக்குது மற்றதுக்குள்ள ஆக்களும் இல்லையே எனக்கு ஆமாண்ணா அப்போ வாழ்வாரம்ண்டா அப்போ என்னடாப்பா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மாடுண்டா எல்லாம் போல இல்லையோ மாடுண்டா உங்களோட மாமாண்டாலும் பால் கறந்து வந்து கொடுக்க மாட்டாடா மாடு நிக்கு எங்கே நிற்கி ஒரு மாடு நிக்குது எங்கடாப்பா நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்களா அது அங்க மேஜலை கட்ட கொண்டு விட்டுட்டு வந்துருக்கீங்க ஆட்டு மாடு உங்கடையோ அப்ப ஒரு வெளிநாட்டுல இருந்தா காசு போட்டு வேண்ட சொல்லுவேன் கல்லா நீ சொல்லவே இல்லையாப்பா எங்களுக்கு ஹலோ விளங்கல சொல்லுங்க சொல்லவே இல்லையடாப்பா இந்த விஷயம் எங்களுக்கு நீ நானுங்க மறந்து விட்டேனே சொன்னான் தானே நீ அப்படி இல்லை சாடை அவுதுவலை சொன்னா பிழைச்சி போடும் விஷயம் உன்னோட சொல்லாம இருக்கேன் கல்ல உன்னை தம்பி என்று நான் நேற்று பச்சை உத்தவங்களுக்கு நான் கடை கூட்டேன்டா குத்தையில நீ இந்த வேலை பார்க்குற ஆ என்ன விளங்கல விளங்கலடா கோல் வருது நீங்கள் எடுத்துனீங்களா அந்த நம்பருக்கு எடுத்து தான் இப்போ உண்டு நம்பர் வேணாண்டா அதான் அடிச்சு வந்துருக்குறா அவன் வண்டியை கட் பண்ணி விட கால் என்னென்றால் அப்போ இது மாடு வாங்கி தந்த விஷயத்த நீ என்ன அப்போ மறக்கிறது இது என்ன கோதையடாப்பா நான் கேட்டனால அப்போ யாரும் உதவி செஞ்ச உண்டு வேலியலுக்கு வேலி எல்லாம் அடைச்சி தந்தா கொண்டது டொய்லெட் எல்லாம் காட்டி தந்தேன்னு சொன்னேன் இந்த மாட்டு கதையை மறந்தோனிங்கடாப்பா கடவுளே நான் உன்ன போல சொல்லுவேனே என் செல்ல குட்டியிலடா நீ
இல்ல அந்த நாஞ்சு ஒண்ணு எனக்கு அது தெரியுது. அதைத்தானே சொல்கிறேன், நீ என்ன செல்லக்குட்டியில்லை, நான் அப்படி உன்னை புல சொல்லுவேனே. யாரும் புல காய்ச்சாலும் நெருப்பு கை வைப்பேன் உனக்கான தெரியுதா. ஆனால் என்ன நெருப்பு எரியக்கூடாது. அப்படி செய்ய மாட்டேன். அது அந்த எண்ணம் இல்லை அப்படியே. அடே இப்போ வேறு யாருமே செஞ்ச சொல்லண்டாப்பா, இது என்ன ஆக்கினால அப்புறம் நான் பொய்யாரனா போகிறேன் உன்னால. வேற ஒண்ணும் செய்யலன்னா அந்த வீடியோ போட்டு அந்த டாக்டர் போட்டு அதுதான். அது எவ்வளோ பெருமை மாடுது. மாடு 280 முடிச்சு 30. ஒரு மாடுன்ற இப்போ 2 கலப்பண்ண ஜேசி மாடு பால் மாடு. அதான்டா, ஒரு மாடோ 2 மாடோ ஒன்று. இப்போ சொன்ன 280 முடிஞ்சு. ஓ புறம்பர் ஒரு மாடோ 2 மாடோ ஒன்று. அப்ப இப்ப சொன்னீங்களா 280 முடிஞ்சு. 280 வருமா? என்ன 2,80,000? ஓ 6 ரூபா செஞ்சால் அது வெளிநாட்டுல ஒரு ஐயா இப்ப அவர் எடுக்கிற இந்த நம்பர் மேல செய்து கதைப்பேர் எடுத்து இப்ப எடுக்கிறது. நீ ஏதோ இல்ல அந்த ஆளை கேட்டு ஜாக்கொண்டு விட்ட அவ்வளோ வந்தாள். கருவாடு கலர் எல்லாம் கருவாடு தூள் எல்லாம் பேக்கிங் பண்ணி அனுப்பினாங்க. கதைக்கிறவர் நம்பர் வேலை செய்து. அவர் நீ கருவாடு தூளெல்லாம் பேக் பண்ணி அவருக்கு அனுப்பினா சரி, அவர் உனக்கு வேற என்ன அனுப்பினார்? அவர் காசு போட்டு விடுவார். இந்த சொல்லி போட்டு விட்டார். அது சரிடாப்பா, அது கருவாட்டுக்கும் தூளுக்கும் வந்தால் அனுப்பி சரி, உனக்குண்டே என்ன அனுப்பினா வந்தால்? அது மாட்டுக்கு காசு போட்டார். மற்ற முதல்ல இந்த ஸ்டார்ட்ல 50,000 போட்டு அப்புறம் மாட்டுக்கு போட்டார். அதெல்லாம் தான் வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீ முதல்ல சொன்னீங்கப்பா ஃபோன் யாரும் எடுத்து வந்துண்டு போனும் உங்க வேற அம்மானு நான் சொல்லட்டும். இனி உங்கள் பக்கம் பேர விட போறேன் நானா? இல்ல அம்மா இந்த பிறந்த நாளுக்கு போட்டுட்டு வரேன் 30,000 காசு போன் எடுக்க சொல்லி. அப்பப்பா நான் ஒவ்வொன்று நான் நல்லா கேட்கணும். வேறு என்ன பிள்ளைன்ற பிறந்த நாள் மேனேஜ் இந்த பிறந்த எல்லாத்தையும் நான் கேட்கல உனக்கு கொண்டு விட்டேன். ஞாபகம் மேலே போகுது. இல்ல அம்மா வரேன் எல்லாத்தையும் மண்ட தனியா இருக்கிற பிசாரில் மேனேஜ் இல்லை பிள்ளையாரம் இல்லை ஒன்றும் இல்லை. அடே செல்லாக்குட்டி நீ வெறுக்கிற வாத்தியா? இல்லையா அம்மா இல்லை. சரியா சாப்பிட்டியா? சாப்பிட இல்லையா பண்ணி. சரி சாப்பிட்டு பாடு, நான் வருவேன். அண்ணா உனக்காண்டி நெருப்புக்கு எங்க வைப்பேன் யோசிக்கா. நீங்க நெருப்பு மாதிரி காய்க்கிறீங்க பயமாக்கடா. நான் நெருப்பு மாதிரி காய்ச்சா நான் தண்ணியடா, பச்சை தண்ணியடா. பயரா முறைக்கு வை வாரம் உனக்கு ஒருக்கா பார்த்து செய்யுங்க. பார்க்க என்ன செய்யற வை வாரம். என்ன கதைச்சு குறையில கட் பண்ணிட்டீங்க. என்ன வேணுமாட்ட கேட்டுட்டு என்ன வேணுமெண்டா நீ ஒன்றும் வேணாண்டோட, கோழி வேணாண்டோட, ஆடு வேணாண்டோட, மாடு வேணாண்டோட, கடை வேணாண்டோட, ஒன்றும் வேணாண்டோட. அப்புறம் என்ன அதை விட மாடு யாரோ வாங்கி தந்துக்காடா பாப்பா. மொந்த மனுஷன் யாருடைய ஒரு நன்றியை சொல்லுவோம் அந்த ஆளுக்கு. அவர் ஆள்கிட்ட நம்பரோ கணக்கு அனுப்பிடுவா. வேற என்ன இல்லை அவனை தந்தாரன்னு நீ இல்லை மறக்குற நம்பர். வேலை அடே உண்ட போன்ல இருந்து அடிக்க வேலை செய்யாக்கும், எந்த போன்ல இருந்து அடிக்க வேலை செய்ய மாட்டாப்பா. எங்கட நம்பர் வித்தியாசம். வேற போன்ல இருந்தா அடிச்சு பார்த்து நாங்களா நம்பர் வந்து ஆன்லைன்ல பாத்தி நீ அந்த என்ன வேலையெல்லாம் பார்த்துக்கேன். இப்படித்தான் நல்ல மாதிரி பழகிறவங்க திடீரெண்டு டக்கண்டு மாறுறான். இது மனுஷ இயல்பு தானே, அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. நீ யோசிக்காது. நீ எந்த நம்பர்ல இருந்தனா எனக்கு அடி நான் கேட்பேனா? ஆமாம் பொருளாதாரம் சரியா பிரச்சனை வாரம் போடுறோம். கொஞ்சம் மாடு வாங்கி தந்தே பெரிய விஷயம். பை வாரம் கொஞ்சம் பொறுவார். நான் ஒரு வீடியோ நடக்க வந்தா பை வாரம் பொறுவார். சரியா? பார்த்தியா பொடியன் வந்து சொல்லிட்டான் பார்த்தியா. அப்போ அதால் வந்து அவனை நாங்கள் ஒரு பொய்காரன்னு சொல்லலாம். வேறு யாருன்னு சொன்னால் சரி, அவன் முதல் மறந்து போய் சொல்லலாம் விட்டுக்கலாம் வேறு விஷயம். இப்போ நான் கேட்ட மெதட்டு கட்டாயம் வேறு யாருன்னா மறைச்சிருக்கலாம் வருதுன்னு சொல்லி போட்டு. ஆனால் அவன் அதை சொல்லிட்டான் பார்த்தியோ. நானும் மறந்துருக்க கூட நானும் அதுக்கே தான் விட்டான் கதையை. கோழி கிளி ஆடு மாடு கடை கடை வெளியில போய் வாரன்னு சொன்னா அவருக்கு ஒரு சுதந்திரமா இருக்கும். ஒரே இடத்த இருக்கிறேன்னு சொன்னா அவன் உண்மையிலேயே என்ன சொல்றான், அந்த போய்க்க கூட வெத்தில சப்பி கொண்டு இருந்தவன். அது மட்டும் இல்லாம சாடையா
சாடையாக கொஞ்சம் பூசி போட்டும் இருந்தவன் அப்போ இருந்தாலும் அவன் உண்மையை சொல்லி காய்ச்சும் அவன் அந்த உண்மைத்தன்மை பிடிச்சி தான் அவனுடைய வீடு கட்டி கொடுக்குறோம் நாங்கள் தெரியும் வீடியோ பார்த்தீங்களா அப்போ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஒரு தானே நான் சொன்னேன் அவசரப்பட்டு வந்துட்டு நியாயம் தீர்க்கக்கூடாது அந்த அதிகாரம் எவர்லையும் இல்லை கடவுளே அந்த கடவுளைப்பா ஜெர்மனில் இருக்க மனுஷன்பா ஹலோ ஐயா அப்படி மாடொன்றும் பண்ணி தரையிலே ஒரு தரம் அம்மனத்தோட எப்படி இருக்குது ஒரு என்னட்ட நான் என்ன உதவி செய்திருப்பேன் நேற்றைய வீடியோவில் விட்டு போச்சு நம்ம எல்லாம் தப்பி போனியல் வாத்தியில ஈரான் அமெரிக்கா அடிச்சிருந்தா கூட இவ்வளவு விலை வந்திருக்காது எங்கட மருமனே சொன்னவன் கிளாலியில தங்களை சொந்தக்காரருக்கு நம்ம அப்படின்னா விசாரிக்கிறது ஒண்ணு நான் சொன்னேன் இனி நாங்க கொடுக்குறது 4 பணம் அதுக்கு 20 பேரை விசாரியாம கொடுத்துருவோம் அப்ப நேற்று மருமன் தான் இதை பார்த்துட்டு சொன்ன அவசரப்பட்ட கணக்க கதைக்கு கொடுத்தீங்க அந்த மாற்று கதையே கிருஷ்ணாவோட கதை கேளையாது என்னென்றாங்கள் நான் சும்மா பாடிக்கு சொன்னான் என்னென்றால் இப்படித்தானே மனுஷர் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரோபோயில் தானே சில நேரங்களில் சில விடயங்களை மறக்கிறது சிலதை தெரிஞ்சு மறக்கிறது சிலதை தெரியாமல் மறக்கிறது அப்போ அவன் என்னென்றால் மறந்து போனான் அப்போ நான் நோமலாக இப்போ எடுத்து வந்து சாடையாக கதை விட்டேன் என்னென்றால் உங்களை எனக்கு காரணம் தெரியாதான் அவனை எனக்கு தெரியும் அப்போ அது உங்களுக்காண்டி நான் அவனையும் பறிக்கல அவனுக்காண்டி உங்களையும் பறிக்கல அது இருந்தாலும் வந்து எங்களோட வீடியோ பார்க்குற யாருன்றாலும் பாதிக்கப்படக்கூடாதுன்றால் எங்களோட நோக்கம் அப்போ நான் எடுத்து உங்களோட ஒரு மனதையும் திருப்திப்படுத்தோன்ட்டு கேட்டான் கேட்க அவன் சொன்னான் வந்து ஜெர்மனியிலேருந்து ஒரு ஐயா ஒரு ஆள் நெல்லை மாதிரி கதைச்சவர் கொண்டவர் மாடு வாங்கி தந்தவர் 50,000 ரூபா காசு அனுப்பினவர் மற்றது எனக்கு ஃபோன் அனுப்பினவர் மற்ற அவருக்கு என்ன சொல்கிறோம் எங்களோட ஒரு சொந்த ஐயாமே தான் காய்ச்சி கொண்டு வந்தவர் அவரும் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறோம் கனகாலமாக நல்லா காய்ச்சி கொண்டு வந்தவர் எங்களையும் கொண்டு கருவாடு தூளை அனுப்பி சொல்லி போட்டு கடைசியாக காசும் போடாம விட்டவர் அவன் நல்ல மாதிரி தான் சொன்னான் உங்களுக்கு சாரி நானும் வாதாடு மாதிரி அப்போ உங்களை பற்றி ஒன்றும் பிள்ளையா சொல்லு முழுக்க சொன்னோன்னு பார்த்தீங்களா இப்போ அப்ப சரி அப்ப நான் ஏனென்றால் இங்க மருமன் கேட்க எனக்கு ஒரு வெக்கமா போச்சு அப்ப நான் ஏமாத்து போன நோட்டம் ஐயோ ஒரு நாளும் இல்லைங்க ஒன்று இந்த ஏழைகளுக்கு இறங்குறவன் கத்தரு கடன் கொடுப்பான மாதிரி அங்கே நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சது வந்து உங்களோட மனச்சாட்சிப்படி ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு இல்லை அது வந்து போய் சேர்ந்ததுன்னு சொன்னாலே நீங்கள் சந்தோஷப்பட முடியாது உலகம் 1000 சொல்லுவாங்கள் உனக்கு நீ தான் நீதிபதி என்ன மாதிரி இருங்கோ அப்படிதான் ஏனண்டா நான் இதை இன்றைக்கு கதைச்சிட்டு மருமனுக்கு இதை சொல்லுவாமண்டு நான் சொன்னேன் அப்படி என்ன நான் கிருஷ்ணாவோட கதைக்கிறேன் நீங்க சொல்லுங்க அவன் மற்றது அவன் உங்களை தொடர்பு கொள்ள மிச்சம் ட்ரை பண்ணதான் உங்களோட நம்பர் வேலை செய்யலைன்னு மிகுந்த மனவர்த்தத்தோட தெரிவிச்சுருந்தான் எடுத்து கதை நோமலா கதை எங்கள் பிரச்சனை இல்லை அவன் இப்போ நன்றி மறக்காம இருக்கிறான் உங்களுக்கு நீங்க சொன்னீங்களே டெலிஃபோன் மிஸ் ஆகிடுது இல்லை நான் உங்களோட கதை நான் சொல்லலை நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்ல நான் சொன்னேன் சரி அது நல்ல நன்றி 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 இப்போ நல்ல விதமாக எல்லாரையும் கனெக்ட் பண்ணியிருக்கு பார்க்க நல்லா இருக்கும் ஓகே சரி நீங்கள் அப்போ அடிச்சு கதை எங்களோட நான் அவர்கிட்ட சாரி நாளைக்கு நான் புது டெலிஃபோன் பண்ணுறேன் அந்த டெலிஃபோனில் நான் கனெக்ட் பண்ணி போட்டேன் புது டெலிஃபோன்லேருந்து முதல்ல அவனுக்கு அடிங்க நீங்கள் நான் நம்பர் அனுப்பிவிட்றேன் நம்பர் இதில் போட்டு விடுங்க ஓகே 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 ஓகேங்க தேங்க்ஸ் ஓகே தம்பி நன்றி 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 ஓகே நான் ஏதாவது வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணுவேன் வேறு ஏதாவது அலுவலுக்கா எங்களோட கனெக்ட் பண்ணால் சரி படம் முடிஞ்சு சரி ஓகே 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 பார்த்தீங்களா இப்போ ஒருவருக்கும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக முடிச்சாச்சு ஏன்னா இஞ்சாலையும் பிரச்சனை இல்லை அங்காலையும் பிரச்சனை இல்லை நீட்டாக முடிஞ்சு அப்போ இங்கே வந்த இடத்த ஃபோன் கதையோட போட்டு நேரம் என்ன பைக்கை பார்க்க வந்தால் பைக்கும் இல்லை இப்போ வருவார் இப்போ நீங்கள் இப்போ ஒரு மாதம் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க எப்போ வருவாருன்ற ஒருவருக்கும் தெரியா கோல் அடிச்சுட்டாங்க இப்போ நீங்கள் ஓகேயா இருக்கிறீங்களா உங்களுக்கு 80,000 உதவியில் என்ன சொல்லுங்க நீங்கள் இவ்வளோ நீங்கள் அது உடைஞ்சிட்டு வந்தேன் அப்போ அதை செஞ்சு கொடுப்போமே அப்படி அது ஒரு சின்ன காசுங்க அது ஒரு 50 ரூபா நான் மாய் போட்டுவேன் தேவையில்லையா அப்போ அது வேண்டாம் சரியா சின்ன காசா கட்டா போலே 50 ரூபா 100 ரூபா நான் மாய் போட்டிட்டு இருந்தேன் கணக்கு பெருசு தான் ஒரு உதவி எனக்கு கேட்பேன் நீ ஒரு உண்டு தேவையில்லை தான் உதவி இவ்வளோ செய்ததே பெரிய நம்பிக்கை இல்லை வந்து நான் கேட்பேன் உதவி 50 ரூபா சின்ன காசு உங்களுக்கு அக்கா இப்போ 50 ரூபா சின்ன காசு சரி அந்த 50 ரூபா இல்லாவளியா போகிற தண்ணி வந்து பெரிய ஆசானி இல்லை அப்படி ஏண்டு இல்லை அதை போய் வாங்கி கொண்டு வந்து தர ஆக்கள் நீங்கள் அங்கே வந்தாத்தான் அதான் கேட்டு நாங்கள் செய்ய வேண்டும் அதை நீங்கள் இங்கே வாங்க மாட்டீங்க அச்சு வெளியே தான் போகணும் அதைத்தான் அஞ்சு வரைக்கும் தான் அப்புறம் இங்கே எங்கே வாங்குறது அப்போ நீங்கள் ஓகே இருக்கிறீங்க நீ ஒன்றும் செய்யவே இல்லை ஷூராக சொல்கிறீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சீரியஸாக தான் கேட்குறேன்
ஒரு ஆள் அனுப்பி விட்டுறாப்பா உங்களை போய் கேட்க சொல்லி தேவையோன்னு எல்லாமே இருக்கு இப்போ மாட்டுக்கு புண்ணாக்கு அப்படி அது அப்படி அப்படி கேட்க சொல்லல அது கேட்க சொல்லலைங்க உதவிதான் நான் அப்போ அதொன்னும் கேட்க சொல்லல அப்போ உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை இல்லை இல்லை தேவைன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி சனம் யோசிக்குமா தேவையாண்டே நீ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ நான் அப்படிங்க இது உங்களுக்கு அன்பளிப்பா ஓ சரியா அப்போ நான் வரட்டே போட்டு காங்க என்ன பார்க்கணும் இப்போ பழைய வீடியோவில் இப்போ போட்டோட இல்லை இருக்க கோல் அடிங்க இப்போ வருது இல்லை இல்லை ஐயோ கடவுளே உங்களோட மனசு இருக்குல்லோ ஓ இந்த அக்கறை கடலிலும் பார்க்க பெருசு இல்லை 3 மணிக்கு வார வேறு இப்போ நாங்கள் வந்தது வந்து உண்டு பைக் நல்லபடியாக ஓடுது தானே காட்டிட்டு போங்க நான் பைக் மற்ற எங்கட மச்சான் சொன்னோம் நீங்கள் சர்வீஸ் கொண்டு ஓட போனதாம் தான் செஞ்சு கொடுத்தான்னு சொல்லி சொன்னவன் அப்போ அப்படியான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது தானே ஓ சந்தோஷம் அந்த வகையில் வேற ஒரு குறையும் இல்லை தானே நல்லா இருக்கிறீங்க தானே மாடு எப்படி இருக்குது உங்களை பார்த்துனா அதே மாதிரி பார்த்து இங்கே இல்லை இங்கே இல்லையே ம் எங்கே இல்லை அப்போ ரோட்டு வேலை ரோட்டு வேலை செய்யுது இல்லை அப்படி உங்களுக்கு ஒரு 300 தர மாட்டான் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய்க்கு வாடகை நாங்கள் வாங்குறது தரவுமாமா அவங்க ஆ நீங்கள் வந்து நாங்கள் வாங்குறேன்னு சொல்லிக்குள்ள உங்களை நல்லவனா காட்டுறீங்களா அவங்க தரவுமாமோ அவே நாங்கள் என்னென்ன வாங்குறோம் தரமாட்டோம் தான் நாங்கள் என்ன தந்தா வாங்குறேடா அப்போ என்ன கோதாரியாக கிடக்கு நாளைக்கு புதுல டிராக்டர் நிற்க கொண்டு கொலவோனே என்ன உங்களை தான் கேட்பாங்க நிறைய நாள் நிற்குது நம்பிக்கைக்கு தான் விட்டுருக்கீங்க அது சரி நான் சொல்கிறேன் இப்போ இதில் முண்டை காலட்டி கொண்டு விட்டாண்டு வைப்பேன் என்ன உங்களை தான் கேட்பாங்க உங்களை தான் கேட்பாங்க சில விஷயங்கள் நாங்கள் வந்துட்டு நன்மை செய்ய போய் வந்துட்டு உபத்திரத்தை எடுக்கிறது தெரியுமா இப்போ நாங்கள் எடுத்த மாதிரி இவ்வளோங்கதா இப்போ இது வந்து நீங்கள் ஒரு நன்மையாக செய்ய போன காரியம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் என்ன பதில் சொல்லுவீங்க ம் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்ய போனது உதவி தான் உனக்கு தெரியுமா இந்தியாவிலேருந்து வரைக்கும் நாங்கள் பொதி கொண்டு வந்து கொடுத்தோம் அதுக்குள்ளே கொண்டு வந்துருந்தால் அண்டையோட சரி நானும் கவியாசம் இப்போயும் வெளிக்கடையிலான் எல்லா ஜனமும் பேசினது என்னத்துக்கான நீங்கள் பார்சல் கொண்டு வந்து கொடுத்தீங்க ஒரு ஓ எங்கட வேக்குள்ள ஒன்றும் இல்லைடா அப்போ அவனுங்கள் அந்த அகதி முகாமில் இருக்கவங்க எனக்கு ஜாமம் கொண்டு வந்தவங்க அப்போ கேட்டது எங்களை கொண்டு வந்தார் சொல்லி அப்போ நாங்கள் மூமெண்ட் கொண்டு வந்தது எதுவும் கிடந்துருந்தாக்கு அந்த கதை கனடா கதை அதுதான் அப்படி அப்போ ஆனால் இன்னும்ண்டாக்கா அந்த என்ன சொல்கிறது அந்த செய்கிற தவறும் உயிர் காக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் நிறைய வாகனம் நின்றது விட்டுட்டு போறவே ஒருத்தர் எடுத்து கொண்டு போயிட்டு இதுதான் ஒன்று மிஞ்சி நிற்கிறது அப்போ ஜனங்க கேள்வி ஒன்று இது என்ன நீங்கள் எடுத்த ஒன்று அப்படி அதனும் கேட்கணும் அது ஒன்றும் கேட்கணும் ஆனால் வீடியோவில் இவ்வளவு பேருக்கு முன்னால் நாங்கள் கதைக்கிறத பார்த்துட்டும் அதை கேட்குறோம் பார்க்காதவே எல்லாரும் இப்போ நாங்கள் வந்து வீடியோவில் வந்துட்டோம்னா பார்க்காதவே எல்லாரும் எங்களுக்காக திருப்பி பார்த்து ஒரு கதை இப்பயும் வந்து பார்ப்பேன் இன்றைக்கு கொண்டு கொடுத்துருக்காங்களோ கொண்டிருக்காங்களோ என்ன அதான் பார்க்கணும் அப்படி வந்து ஊர் வழி என்ன சொல்கிறோம் 5 சாதத்துக்கும் உதவாத ஆட்கள் தான் அந்த சந்தி வழியை காய்ச்சி கொண்டு ஊர்க்கதையில் அதை வீட்டுக்கு அப்படி என்னவே தானே கேட்ட மோட்டை வைக்கல ஆட்ட பேரில் எடுத்து தந்தது இவ்வளோ ரெடி காசோ இல்லை ஆட்ட பேரில் எடுத்து தந்தது ரெடி கேஷ் உண்டா அவ்வளோ ஒரு கேவலமாக மாதிரி வேலைகளுக்கு போய் வரைய சில பேருக்கு உங்களுக்கு என்னடா வாழ்க்கை என்னெல்லாம் கேட்டுருக்கணும் உங்களுக்கு என்னடா வாழ்க்கைன்னா நீங்கள் அவையில் கேளுங்க உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து உனக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவத்தையும் இந்த கால்கிட்ட வளைவை ஒரு நாள் நீ தாங்குவியோ நீ வீடியோவில் போய் கதைப்பியோன்னு கேட்க சொல்லுங்க ஆளை காங்கேயனில் ஒரு பழகமாக என்ன கதைச்சாரம் ஒன்றும் கதைக்க மாட்டேன் அப்படியே விட்டு அங்கே கொண்டாரு வந்து சொல்லி பேர் கதைக்கிற விட கதைக்க மாட்டேன் அதுவும் நல்லதான் சில இடங்கள்லாம் அமைதியாக போகிறது நல்லது தானே ஏன்னா வாயாலான்னு பாதி பிரச்சனை வர்றது எங்களுக்கு முதலாம் வந்து அப்போ நான் வாரம் போட்டு டைம் அவசரம் போகணுமா சரியோ கவனமாக வச்சுக்கொள்ளுவா சரிக்கா நான் வாரம் போட்டு அப்போ காங்கேயன் நான் வந்துட்டு மிச்சம் கேட்டால் சொல்லுங்க அவர்கிட்ட பாடியை ரொம்ப தாடியில் நடத்துட்டாரா அப்போ இப்போ ஒரு பார்க்கக்கூடிய அறிவிப்பாரா சரியா ஆனால் அவருக்கு என்ன புத்தகம் தாடி தான் படியும் இல்லையோ சரி தம்பி எடு